எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பொங்கல் வச்சு நேரம் பொங்கி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி தளபதி ஃபேன்ஸுக்கு அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் பொங்கல். ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட அடுத்த போஸ்டரை வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வெளியிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த போஸ்டரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம். வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக் சேனல். நம்பீஸ் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் கமிங் டு த போஸ்டர். ஆக்சுவலி இந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு என்ன யோசனை வந்துச்சு அப்படின்னா, போஸ்டர் வந்து இந்த வந்து மூணாவது போஸ்டர் இது. சரி, மூணாவது போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எனக்கு படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் வந்து ஓகே அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த பேராஷூட்லேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். பட் ரெண்டாவது பைக்கில் போகிற மாதிரி அது வந்து ரொம்ப ஓவர் சிஜி டைப்பில் இருந்த மாதிரி நிறைய பேருக்கு அது பிடிக்கவும் இல்லை. ஒரு சில பேருக்கு 2K கிட்ஸுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த ஒரு எங்களை மாதிரி ஆளுங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கிராஃபிக்ஸ் ஓரியன்ட் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு ரியல் கமாண்டோ டீம் அப்படின்றது வந்து இந்த போஸ்ட்லேயே தெரிஞ்சிருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த படத்தில் யார் வில்லனாக இருப்பா, யார் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இதில் வந்து பிரபுதேவா அண்ட் பிரசாந்த் இருக்காப்புல, அஜ்மல் இருக்காப்புல, எல்லாமே ஒரு டீமாக இருக்கிறாங்க. அப்படின்னும்போது இவங்கெல்லாம் ஒரு டீம் அப்படின்றது தான் இப்போ இதில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ யாரும் அந்த படத்தில் வில்லனாக இருப்பாங்க? ஏலியன்ஸாக இருப்பானோ? ஒருவேளை அயலான் படத்தோட இது மாதிரி ஏலியன்ஸு. ஆக்சுவலி அயலான் வந்து வில்லன் கிடையாது. பட்டு இதில் வந்து இந்த டைம் ட்ராவலரில் இவங்க ஏலியனில் போயிட்டு அந்த மாதிரிலாம் எதாவது எடுத்து போகிற வைக்கிறப்போ ரொம்ப யோசிக்கிறோமோ. இப்படிலாம் அவன் செஞ்சுருப்பான் இருந்தாலும். ஆனால் இப்படி தான் நம்ம பீஸ்ட்டுக்கு யோசித்தோம். போஸ்டர் பார்த்தோன்னே பின்னாடி ஹெலிகாப்டர் பறக்குது, வண்டி போகுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டோம். கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஒரு சீன், அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆர்மி ஃப்ளைட் சீன் வச்சது வந்து தேவையில்லாத சீன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பேசின ஒன்று. பட்டு இது அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா இது போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப நீட்டாக விபி எடுத்துருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஹாலிவுட் தரத்தில் இந்த படத்தை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல இந்த போஸ்டர் பார்க்கும்போது. ஆக்சுவலி இந்த போஸ்டர் பார்க்கும்போது நம்ம இந்த விஜயோட முடி கெட்டப்பெல்லாம் வெளியில் வர்றாருல, இப்போதைக்கு அப்பப்போ வர்றாருல, அந்த கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு என்னடா முடியை திருப்பி லியோவில் மாதிரியே பண்ணி வச்சுருக்கணும்னு நினச்சேன். பட் இதிலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக இருக்குது. அப்போ நம்மளுடைய எப்பவும் பார்க்குற தளபதியோட லுக்கு இந்த இதில் பார்க்க முடியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஏஜிங்கில் வந்து சன் ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ளைனாக அப்படிலாம் பார்த்தோம். இதில் வந்து அதுக்கப்புறம் அப்பாவோட கேரக்டர் அந்த பயங்கரமாக தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி ரகட் லுக்கில் அப்படி இருந்தாப்புல அவர். ஸோ செகண்ட் போஸ்ட்லேயும் அதே மாதிரி அந்த தாடி அந்த பையனோட போஸ்ட்டு. பட் யூத் அந்த மிடில் ஏஜ் விஜய்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்ம எப்பவுமே அதை தான் நம்ம ரசிப்போம். ஸோ அந்த விஜய் வந்து இதில் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஐ திங்க் அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும். அந்த டீமில் வர்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸில் இந்த போஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இப்போ நம்ம ஜவான் படத்தில் கூட இதே மாதிரி அவங்க 4 பேர் இருப்பாங்க. ஷாருக் கான் வந்து அந்த கமாண்டோ டீம் போகும்போது தான் கன்று வேலை செய்யாமல் எல்லோரும் வந்து அட்டாக்கு, அந்த எப்படி சொல்கிறது, தீவிரவாதிகள்கிட்ட வந்து அவங்க அட்டாக் பண்ணி அங்கே தான் அந்த இடத்துல அந்த பேக்கப் ஸ்டோரி அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி எதுவும் ஆனால் ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் வந்துடுச்சு. இதில் எதோ ஸ்டோரி எதை கனெக்ட் பண்ணுறது? இதில் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்னா நம்ம வந்து இவரோட படத்தை தான் பார்க்கணும். டாம் க்ரூஸோட ஒரு படம் ஒன்று வந்துச்சு, என்னமோ வருமே, நம்ம சம்திங் வரும், இங்கிலீஷ் படம், ஹாலிவுட் படம். அதுதான் இந்த டைம் ட்ராவலர் பேஸ் பண்ணி டைம் ட்ராவல்னு சொல்கிறத விட நம்ம மாநாடு படம் பார்த்தோம் தெரியுமா, அந்த மாநாடு படத்தில் ஒரு மெயினே வந்து அவருக்கு மட்டும் அந்த முழிக்கும் போதெல்லாம் அந்த டைம் அதே இடத்துல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும் தான் அது ஸ்டோரி. ஸோ அந்த கான்செப்டில் ஒரே ஒரு படம் தான், மீன்ஸ் அது பயங்கர ஃபேமஸான படம், அந்த டாம் க்ரூஸ் நடித்த படம். ஸோ அது வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த படம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும்.
அதில் அப்பாவும் பொண்ணும் வந்து மீட் பண்ணுவாங்க. அப்பா வந்து அந்த இடத்துக்கு போயிடுவார். எதிர்காலத்துக்கு போய் அங்கே போய் பொண்ணு கூட சேர்ந்து அந்த இதை வந்து காலி பண்ணி கொண்டு வருவாப்புல. ஸோ அப்படி ஒரு மாதிரியான கதையா, இல்லை நார்மல் அப்பா பையனுக்கு இருக்கிற அந்த கமாண்டோ கதையா? ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வச்சுட்டு இப்படி ஒரு டைட்டில்ரா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வச்சுருக்கீங்க. பட் இதில் எதுக்கு இந்த டைட்டில், இந்த டைட்டிலுக்கு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு தேவைப்படும் இந்த படத்தில். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா படத்துக்கு வந்து டைட்டில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லியோ படத்துக்கு டைட்டில் வச்சுட்டு லியோ போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தனால தான் படத்துக்கு வந்து பயங்கரமாக அடி வாங்குச்சு. நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்தது லியோன்னாங்க. பட் அதில் கம்மியானது வந்து லியோ படத்துடைய அந்த போர்ஷனை கம்மி பண்ணிட்டாங்கன்றதுனால தான் படத்துடைய செகண்ட் ஆஃப் டாக் வந்து பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு. பட் இதில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வெங்கட் பிரபு. ஆனால் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இப்படி பல விஷயங்கள் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் மொத்தத்தில் போஸ்டர் நல்லா இருக்குது. நல்ல கெத்தாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாலிவுட் தரத்தில் நம்ம இந்த படத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது இந்த போஸ்டர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு தெரில. பட் என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம நிறையா எதிர்பார்க்குறோம். கடைசியில் பார்த்தா எதிர்பார்ப்பு தான் படத்தை வந்து பூர்த்தி பண்ணாமல் போயிடுது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த படத்தை ஓரளவுக்கு ரொம்ப எதிர்பார்க்காம ஆவரேஜாக எதிர்பார்த்துட்டு வர இருப்போம் நான் சொல்கிறேன். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஓகே கைஸ், ஜாலியாக இருங்க. கரும்பு சாப்பிடுங்க, பொங்கல் சாப்பிடுங்க, நெய் ஊற்றி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சுட சுட. நமக்கு எங்கெங்க பொங்கல், இப்போ தான் எந்திரிச்சு அப்படியே வீடியோ போட்டுட்ருக்கேன். Anyhow, see you on another video. Love you. Take care. Bye bye.